ஹஸ்பண்ட் ஊருக்கு போனனால எனக்கு இன்னைக்கு சமைக்க வேண்டிய வேலையே இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு இன்னும் சிலிண்டர் வந்து டெலிவரியே ஆகல. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, "ஸ்ட்ரைக் மேடம் கொஞ்சம் லேட்டா தான் ஆகும்னாங்க." இந்த துணி வந்து குமிச்சு வச்ச கோபுரமா இருக்கு. அதுக்கு எப்பதான் ஒரு விடிவு காலம் வரும்னு எனக்கும் தெரியல. அப்புறம் வந்து இந்த மாவடு நல்லாவே மிளகா மட்டும் அரைச்சு ஊத்துனா அவ்வளவுதான் அதோட இது முடிஞ்சிச்சு. நான் நாளைக்கு என்ன டீடைல் ரெசிபி போடுறேன் உங்களுக்கு. அப்புறம் அம்மா வீட்ல தான் இன்னைக்கு சாப்பாடு பசங்களுக்கு தான் போட்டு ஃபர்ஸ்ட் ஊட்டினேன். சாம்பார் சாதமும், அப்புறம் புடலங்காய், முட்டைக்கோஸ், கேரட் பொரியல் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நேத்து வச்ச பாயாசம் கொஞ்சம் இருந்தது. அதை எதுக்கும் இருக்கட்டும் ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிருந்தேன். இன்னைக்கு நல்லா இருக்குமோ இருக்காதோன்னு சொல்லி ஒரு பயத்திலே தான் சாப்பிட்டேன். பட் பரவாயில்ல ஒரு மாதிரி சில்லுன்னு ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓகே சாப்பிடலாம். ஏதோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் இதுவா நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டிவில படம் பார்த்து. சோ அதனால கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஆதிவ் தூங்கிட்டான், ஆரவும் தூங்கிட்டான். ஈவினிங் மட்டும் திருவிழா டைமா இருக்குல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சும்மா கூட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆதிவும் திருவிழா பக்கம் திருப்பி மறுபடியும் கிளம்பி மேல வந்துட்டோம். அப்பதான் என்னன்னு தெரியல சாமி வந்து கூட்டு போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல எனக்கு இந்த திருவிழானா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆஹா திருவிழா வந்துருச்சு ஏ ஜாலியா அப்படின்ற லெவலுக்கு எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும். பட் என்னன்னு தெரியல வளர வளர வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் ஆனா அந்த ஒரு இது இருக்கு. இன்னும் ஓகே திருவிழாவா அப்படியா சரி அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கதான் செய்யுது. அப்புறம் ஆதி இது நேத்தே விளையாடணும்னு ஆசைப்பட்டான். சோ அதனால இன்னைக்கு போயிட்டு விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஏத்தி விட்டேன். பட் இதுல 4 சுத்த சுத்தி இருப்பாங்க. பட் இதுக்கே 50 ரூபாய் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டல்ல போயிட்டு நானும் அவனும் ஒரே ஒரு வெஜ் நூடுல்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி பொறுமையா கிளம்பி வந்துட்டோம். அப்பயுமே அவன் கிளம்ப மாட்டேன்னு தான் சொன்னான். பக்கத்துல பின்னாடி ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்ல போயிட்டு விளையாடிட்டு அப்புறமேட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி சொல்லிட்டு இருந்தான். நான் தான் சரி வேண்டாம் குட்டி பையன் அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அழுகுறான்டா வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் தான் வந்துட்டு இருக்கோம். பார்த்தா நாங்க போனதுக்கு அப்புறத்துல இருந்து இங்க ராட்டினம் நல்லா செம ஜாலியா சுத்த ஆரம்பிச்சிச்சு. பயங்கர கலர்ஃபுல்லா இருந்தது. இந்த கப்பல் மட்டும் தான் இன்னும் சுத்தவே இல்ல. மத்தபடி ஜெயிண்ட் வில் எல்லாம் செமையா சுத்திட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்று நானும் அதுவும் வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நேத்தை விட இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆளுங்க எல்லாம் ஜாஸ்தியாவே இருந்தாங்க. என்னன்னு நெருங்கிட்டே இருக்குல்ல திருவிழா நாள் பட அப்படியே பக்கத்துல அப்படியே எல்லாருமே வந்துட்டே இருக்காங்க.